ரோகிணி அவங்களுடைய பார்லர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக மனோஜ் அழைச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு 4, 5 பேர் ஷோரூமில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வாங்குறாங்க. வாங்குற அவங்க கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போதைக்கு ரோகிணிக்கு ஒரே டென்ஷன். மனோஜ்கிட்ட போயிட்டு என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் உடனே நான் என்ன பண்ணுறது ரோகிணி, அவங்க தான் அப்படி பேசிட்டு போனாங்க. சரி நானும் அமைதியாக இருந்தேன். நீ கேட்க வேண்டியது தானே மனோஜ் இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல, நான் என்னத்தான் ரோகிணி போய் கேட்குறது, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. விடு நமக்கு இன்றைக்கி 4 ஏசி விற்றுருக்கு இல்லையா, அந்த மகிழ்ச்சியில் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. போ மனோஜ், இதை எப்படியே விடக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. வழக்கம் போல் முத்து திரும்பவும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மீனாட்ட பேசாமல் ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் மீனா எப்போதும் போல் எழுந்துச்சி வேலையை பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் மீனாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. முத்து பேசாமல் இருக்கிறது ஒரு பக்கம், திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி இதை தடுத்து நிப்பாட்டலாம்னு தெரியாமல் மீனா யோசிச்சுட்டு சமைச்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்த வந்து ரோகிணி விஜயாட்ட சொல்கிறாங்க. நேற்று ஷோரூமில் இப்போ நடந்துச்சுத்த, அதாவது மனோஜை பற்றியும் மனோஜிட்ட வந்து அங்கே வாங்க வந்த கஸ்டமர் சில விஷயங்களை பேசினார் முத்து மீனாவை பற்றி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி, அதை ஏன்டி இப்படி சொல்கிற, நான் சொல்கிற மாதிரி செஞ்சு அப்படின்னா இதே ஒரு காரணமாக வச்சு இன்றைக்கி மீனாவை நம்ம வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் விஜயாவும் திட்டம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மீனா காதுபடியே பேசுகிறாங்க. ஸோ புருஷனை மதிக்க தெரியாதவெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும்போது உனக்கெல்லாம் என்ன ரோகிணி, சொந்த கல்லுன்னு சம்பாதிக்கிற, புருஷன் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குற, நீலாம் கண்டிப்பாக நல்லா வருவ ரோகிணி அப்படிங்கிற மாதிரி விஜயா மீனா காதுபடவே பேசுகிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி பேசி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நாம் கிளம்பி போகலாம் பூ வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமைச்செல்லாம் வச்சுட்டு அண்ணாமலைகிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. மாமா இதுமாரி சமைச்சு வச்சுருக்கேன், முத்து ஏஞ்சார்னா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆர்டர் இருக்குது, நான் பூ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பூ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக கிளம்பும்போது தான் மனோஜ் வெளில வராரு. ஸோ அதுக்குள்ளே ரோகிணி போயிட்டு மனோஜ்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. மனோஜ் வெளில வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லோரும் இங்கே வாங்க, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. மீனா பூ எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனா நீ நில்லு, உங்ககிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவை தவிர மற்ற எல்லாருமே வந்துடுறாங்க. முத்து தூங்கிட்டு இருக்கார் ரூமில். ஸோ அந்த இடத்துல மனோஜ் சொல்கிறாரு, அப்பா எனக்கு இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நேற்று நம்ம ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரு முத்துவாலையும் மீனாவாலையும் கெட்டு போக பார்த்துச்சுப்பா. அதனால் எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சு ஆகும்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, ஏண்டா நீ கடை வச்சு நடத்துகிற, முத்துவும் மீனாவும் அங்கே வந்து என்னடா பிரச்சனை பண்ணாங்க, அவங்களால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நேற்று கடைக்கு வந்த கஸ்டமர் பேசின விஷயம் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, என்னால் உங்களுக்கு என்ன அசிங்கம், நாங்கள் என்ன பண்ணவங்கள அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அதாவது நேற்று நம்ம கடைக்கு வந்த கஸ்டமர் பெரிய கஸ்டமர்ப்பா, நம்மள்ட்ட இதுக்கு முன்னாடி கடையை விற்றுட்டு போனாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ரெகுலராக வர கஸ்டமராக. நேற்று அவங்க வீட்டுக்கு வந்து ஏசி வாங்க வந்தாங்க. ஏசி வாங்கினாங்க இல்லையா, வாங்கினாங்கப்பா. வாங்கிட்டு அவங்க ஒரு சில விஷயத்த கேட்டாங்க. அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுப்பா. அப்படின்னாலாம் கேட்டாங்க அவங்கள்ட்ட. இல்லைப்பா, இது மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே நம்ம கடை ஓப்பன் பண்ணும்போது வந்திருந்தாங்கப்பா. அப்போதைக்கு முத்து மீனாலாம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவும் இப்போ இந்த டிவியில் ஜெயித்தாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியும் பார்த்துருக்காங்கப்பா. ஸோ அதோட இவங்க முத்து வந்து கார் ஓட்டுறது, மீனா பூ வைக்கிறது, மீனா போய் கோயிலில் கூழ் ஊற்றுறது, இப்படி எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க என்னை பார்த்து என்னம்மா கேட்டாங்க தெரியுமாப்பா, என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கீங்க, ஷோரூம்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் தம்பி என்னமோ கார் ஓட்டுறாரு, அவங்க என்னமோ பூ வைக்கிறாங்க, கூழ் ஊற்றுறாங்க, இதை இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்துட்டு ஏன் இப்படி இருக்காங்க, நீங்கள் எதுவும் குடும்பத்துக்கு பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா. இது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக வளர்ந்துட்டுருக்கேன், அந்த நேரத்தில் போயிட்டு இவங்க இப்படிலாம் பண்ணுறது எனக்கு நல்லா இருக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மனோஜ் சொல்ல, உடனே அண்ணாமலை, ஏண்டா என்னடா பேசுகிற, நீ ஷோரூம் வைக்கிறதுக்கும் அவங்க சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கார் ஓட்டினா அவ்வளோ கேவலமா இல்லை பூ விற்றா அவ்வளோ கேவலமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா அந்த இடத்துல, ஏன் இப்போ அவன் சொல்கிற என்ன தப்பு இருக்குது, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது அவன் வீட்டில் ஒரு பொண்ணு பூ விற்றுச்சு அப்படின்னா அது அவனுக்கு அசிங்கம் இல்லையா, இனிமேல் அவள் பூலாம் வைக்கக்கூடாது, பொடி உள்ள அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா என்ன இப்போது பூ விற்கிறது என்ன தப்பு இருக்குது, ஏன் அதே பூ தானே உன் தலையில் நீ வச்சுக்கிற, பூ தலையில் வச்சுட்டா சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பூவை கட்டி விற்றா ரொம்ப கேவலமாக இருக்கா, விஜயா உன்னோட குடும்பத்தையும் யோசிச்சுப்பார், எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத யோசிச்சுப்பார் விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க இப்போ எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே மீனா, அப்போ எதுக்கத்த என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நான் பூ விற்றா உங்களுக்கு என்ன தப்பு, நான் ஒன்றும் திருடலையே, பூ தானே விற்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் அந்த இடத்துல, இங்கே பாருங்கம்மா, எது பேசினாலுமே இப்படி தாம்மா பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி அந்த இடத்துல, மீனா மரியாதையாக பேசுங்க, எதுக்கு இப்போது தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் இப்போ எல்லாம் கொந்தளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. ஏன் நான் உண்மையை தானே சொன்னேன்,
நான் பூ வைக்கிறது உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னா உங்கள் புருஷன் என்னுடைய நகையை திருடிட்டு போனார், அதெல்லாம் அசிங்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீனா அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? நீங்கள் பூ வைக்க போகிறதுனால என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது. அப்புறம் நாளை பின்ன என்கிட்ட 50,000 காசு கொடு, 1,00,000 காசு கொடுன்னு கேட்பீங்க. அப்போதைக்கு என்னோடய பிஸ்னஸ் நல்லா போகணும் இல்லையா? இன்றைக்கி வந்த கஸ்டமர் ஒரு 10 பேர் நிற்கும்போது பேசுகிறாங்க, 10 பேருமே என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படி அடுத்த டைம் அவங்களாம் கடைக்கு வருவாங்க? அப்புறம் பிஸ்னஸ் எப்படி நடக்கும்? பிஸ்னஸ் நடக்கல அப்படின்னா எப்படி நான் உங்கள் கடன்லாம் கொடுக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பேச, ஏங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரில, உங்களுக்கு பிஸ்னஸ் வரல, சம்பாதிக்க தெரியல, திறமை இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி, என்ன மீனா பிஸ்னஸ் பண்ண தெரியலையா? சம்பாதிக்க தெரியலையா? நாங்கள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கோம், சொந்தமாக ஷோரூம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை பற்றி எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் சம்பாதிக்கிறீங்கல்ல, செய்கிறீங்கல்ல, அப்படி எதுக்கு என்ன வந்து சொல்கிறீங்க? நான் பூ வைக்கிறது அது என்னுடைய சொந்த விருப்பம், என்னுடைய திறமை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விற்கிறேன். என்னை வந்து பூ விற்கக்கூடாதுலாம் யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனா அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜயா, மனோஜ், ரோகிணி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ நீ பூ விற்க போகக்கூடாது, நீ பூ விற்ற வரைக்கும் போதும், நீ போயிட்டு தெருவில் எப்படி பூ விற்று ஒட்டுமொத்த குடும்ப மானத்தையுமே பறிச்சுக்கிட்டு இருக்க. மனைவி சொல்கிறது தான் கரெக்டு, நீ பூ விற்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ், விஜயாலாம் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் இனிமேல் பூ விற்க போனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இனிமேல் இந்த இடமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு அப்படி சொல்லும்போது மீனா, நான் போவேன் தான், என்னை கேட்க யாருக்கு இங்கே ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ், நீங்கள் மட்டும் போய் பாருங்கள் மீனா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முத்து வெளில வராரு. ஸோ இது வரைக்கும் பேசியிருந்த எல்லாத்தையுமே முத்து ரூம் வந்து கால் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. உடனே மனைவி சொல்கிறாங்க, டேய் லூசு பேல, இங்கே என்ன நடக்குன்னு தெரியுதா? உன்னை மதிக்காதவன் பொண்டாட்டி பூ வைத்து எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காடா. அவளை ஃபஸ்ட்டு பூ வைக்க போனான்னு சொல்லி, அவள் பூ வைக்க தான் போகிறாளா, இல்லை அவங்க குடும்பத்தை போய் பார்த்து பேசுகிறாளா, இல்லை அவன் தம்பி கூட போகிறாளா, எப்படி என்னடா தெரியும்? டெய்லியும் பூ வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறா. எங்கே போகிறா, என்ன பண்ணுதுன்னா பார்க்குறியா நீனு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல, அப்படியா மனோஜ், உன் பொண்டாட்டி தான் பார்லர் அம்மா, டெய்லியும் பார்லருக்கு போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. பார்லர் தான் போகிறாங்களா இல்லை வேற எங்கேயா போகிறாங்களா? போய் பார்த்துட்ருக்க டெய்லியும் அப்படின்னு கேட்க, என்னடா இப்படி பேசுகிற? உன் பொண்டாட்டி தாண்டா இப்படி போயிட்டுருக்கா, உங்ககிட்ட சொல்லாமல் அவன் தம்பி பார்க்க போனாலே, என்ன மறந்துட்டியா, போதையில் இருக்கியா அப்படின்னு கேட்க, டேய் நிறுத்துடா டே திருட்டு பாயில, அவங்க எங்கே போனாலும் எனக்கு தெரியும்டா, அது எனக்கும் என் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை இல்லை, அவங்க பூ வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா முத்து இப்படி பேசிட்ட, நீ இன்னும் சண்டை போட்டுட்டீங்களே நேற்று கூட, அவங்க தம்பியை பார்க்க போயிட்டா உன்னை மதிக்கலன்னு சொல்லிட்டு. ஆமாம் போனால் அது எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இருக்க தனிப்பட்ட பிரச்சனைடா, அதில் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏதோ சொன்னியே ஷோரூமில் வந்து கேட்டு அசிங்கமாக போச்சுன்ட்டு, ஏண்டா நகையை திருட்டு போகும்போது அசிங்கமாக தெரில, அதை திருப்பி தரத்துக்கு அசிங்கமாக தெரில, உன் கையை கடை உடச்சேனே அப்போ உனக்கு அசிங்கமாக தெரில, ஷோரூமில் வந்து யாரோ 4 பேர் கேட்டுட்டாங்க அது உனக்கு அசிங்கமாக போச்சா? வெக்கம் கெட்டவனை, உனக்கு அசிங்கம் என்னன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி மனோஜை கேட்க, அங்கே இருக்க எல்லாருமே ஒரே முறையாக அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. யாராலையுமே பேசவே முடியல. எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மீனாவை இது ஒரு சாக்காக வச்சு முத்து அடித்து விரட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயாவும் ரோகிணியும் பிளான் பண்ணி மனோஜை ஏற்றி விட்டு அந்த சண்டையை போட வச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக மீனாவை எல்லாருமே எதிர்த்து பேசும்போது டக்குன்னு மனோஜ்கிட்ட வந்து முத்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டார். மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை பார்த்து விஜயா, ரோகிணியாலே எதுவும் பேச முடியல. டக்குன்னு ரோகிணி ஏதோ வாய் எடுக்கிறாங்க. பாலராமா, இது எல்லாமே உங்களுடைய வேலையாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்களும் எங்கள் அம்மாவும் பண்ணுறது என்றைக்குமே நடக்காது. ஸோ மீனாவுக்கும் எனக்கும் சண்டை தான், இல்லைன்னு சொல்லலை, அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. நாங்கள் இப்போ சண்டை போட்டுப்போம், அடுத்தது பேசிப்போம். ஆனால் அதுக்காக உங்ககிட்ட போட்ட சபதத்தெல்லாம் விட்டுற மாட்டோம். கண்டிப்பாக ரூம் கட்டுவோம், நகை எடுப்போம், ஒரு சபதத்தில் ஜெயிச்சு காட்டுவோம். அதுக்கு எவன் குறுக்க வந்தாலும் அசிங்கமாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, வெக்கமாக இருக்குன்னு சொன்னாலும் சரி, அவனை சும்மாலாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல மனோஜ் டக்குன்னு பயந்துடுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டி பூ இப்போ தான், நான் கார் ஓட்டுவோம் தான், இது மட்டும் உனக்கு அசிங்கமாக இருக்குன்னா தாராளமாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் வேற எங்கேயா இருந்துக்கோ, அதை விட்டுட்டு பூ வைக்க போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது இங்கே பேசிட்டுன்னு வச்சுக்கேன், உன் கையை காலெல்லாம் உடச்சி விட்டு தான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. மனோஜால் எதுவும் பேசவே முடியல. உடனே ரோகிணி, மனோஜ் நீங்கள் வாங்க, யார் பூ விற்றா நமக்கு என்ன, யார் அசிங்கப்பட்டால் நமக்கு என்ன, இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கே தெரில நமக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் எடுத்து ரோகிணி ஒன்று வீட்டுக்குள்ளே போகிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நாம் எதனா ஒரு பிளான் பண்ணி இந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு விரட்டிலன்னு நினச்சோம், ஆனால் நாம் போட்ட பிளானே இப்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் சேர்ற மாதிரி ஆயிடுச்சடா, ஒட்டுமொத்தமாக அந்த பிளானே கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் விஜயா அப்படி நிற்கிறாங்க.
என்னம்மா நீங்கள் போட்ட பிளான்லாம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காதும்மா. ஸோ நானும் மீனாவும் சேர்ந்து ரூம் கட்டி உங்கள் மூஞ்சில கரிய பூசாமல் அவ்வளோ சீக்கிரம் ஓய மாட்டோம் அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம் பார்த்து தான் இருக்க ரூம் கட்டுறத. நீ ரூம் கட்டுறியா பாருக்கு பணம் கட்டுறியான்னு பார்க்க தான்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போகிறாங்க.